வணக்கம். அரசியல் மாவீரன் எடிட்டர் TM சிவம். முக்கியமான தகவல். அரசுக்கு தமிழக முதலமைச்சரின் நற்பெயரையும் மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் நற்பெயரையும் கெடுக்கும் தேனி பெரியகுளம் தொகுதியைச் சேர்ந்த ஹக்கீம். ஆனால் இவர் இருப்பது சென்னை திருமங்கலத்துலதான். சென்னை திருமங்கலம், சென்னை 40 பின்கோடு. ஓண்டா வருமா? நான் முதலமைச்சர் எப்படி நல்லா எழுதான்? மே 2021 மே 2020 கடுமையான கொரோனா காலகட்டத்துல அண்ணன் முதலமைச்சர் பதவி இருக்கிறாரு. அண்ணன் பதவி இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? தத்தி தப்பி போறது, இப்படி போறதா அரசு இருந்தது. தலை நிமிர்ந்து நடந்தது மே 2021 அண்ணன் பதவி ஏற்ற பிறகுதான். இது எல்லா தமிழக மக்களுக்கும் தெரியும், உலகத்தில் உள்ள அத்தனை தமிழகம் தெரியும். அடுத்து வருமா? அடுத்த டாபிக் நம்ம என்ன எழுதுறோம்னா, கிங் மேக்கர்னு எழுதுறோம். அண்ணன் நம்ம அரசியல் மாவட்ட சார்பில் கிங் மேக்கர் அடிச்சாட்டி. நான் 2024 அடிச்சாட்டி MP அடியில சம்மாடி அடிச்சிட்டாரு. அதுக்கு இடையில இந்த கொரோனா, செகண்ட் கொரோனா வந்தது பாத்தீங்களா? செகண்ட் கொரோனா வரும்போது பாத்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின், அப்ப MLA, CM, டெப்டி CM கிடையாது, கடுமையான கொரோனா கட்டத்துல தினமும் வந்தாரு எங்களுக்கு. தினமும் சென்னை சேப்பாக்கம் திருவள்ளிக்கவுனி தொகுதியில எல்லா இடத்துலயும் கசாயம் ஃப்ரீயா ஓடிட்டே இருக்கும். இப்போ என்னென்ன பொருள் வேணுமோ அத்தனை சப்ளை பண்ண டீமோட வருவார். ஆனா தயநிதி மாறன் வருவாங்க. கடுமையான கலப்பணி. அதுலதான் மக்களை எதிர்பார்க்கல, இந்த அளவு யாருமே எதிர்பார்க்கல. என்னோட பெரிய இடத்து பையன் எதிர்பார்த்தாங்க, விளையாட்டு பையன் நினைச்சாங்க. அவர் உண்மையான களப்போராளியாக மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர், முரசொலி பத்திரிகை ஆசிரியர் கருணாநிதி அவர்களின் வாரிசாக அறியப்பட்டது. அப்போதான் யாருமே எதிர்பார்க்கல. அந்த சைடு பாத்தீங்கன்னா அண்ணன் சேகர்பாபு களப்பணி, ரெண்டாவது கொரோனா படு டேஞ்சர். இந்த சைடு பாத்தீங்கன்னா அண்ணன் மா சுப்பிரமணியன் அடிச்சு கலக்குறாரு. அந்த சைடு தங்கம் அரசு. கடுமையான கலப்பணியில தான் அப்படியே பேர் கூடிக்கிட்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கூடிச்சு. திமுக எப்பயுமே பேர் எப்படி ஆகுதுன்னா, ஆரம்பத்துல இருந்தே திண்ணை பேச்சில இருந்து படிப்படியா வளர்ந்த கட்சி தான். அதனால அசைக்க முடியாத ஆரம்பங்கிறது திமுக சொல்லுவாங்க. கொள்கை பிடிப்புள்ள கட்சி. அதான் திமுகவோட இளைஞரணியோட மொத்த வெயிட்டே அதான். சரியான வெயிட். 2 நாள் ஆலமரமான கட்சி. அசைக்கவே முடியாது. எத்தனை புயல், எத்தனை வெள்ளம், எத்தனை போராட்டத்தெல்லாம் சமாளிக்கக்கூடிய கட்சி. மேட்ருக்கு வரும். இன்னும் மேட்ரு வரல. நம்ம இந்த அளவு போராடி அண்ணன் ஜெயிச்சது. அண்ணன் இறங்குனது 14 வயசுல. பெரிய அண்ணன் கலைஞர் இறங்குனது 13 வயசுல. பத்திரிகை ஆசிரியராகி படிப்படியாகி அவர் ஒன்னும் ஹீரோ கிடையாது. ஆனால் ஒட்டு மொத்த தென்னிந்தியாவின் ஒரு பேனா வச்சுட்டு 50 வருஷம் அசைக்க முடியாத சக்தியா இருந்தார். ஒரு பேனா தான். அந்த பேனா வச்சு ஒட்டுமொத்த பத்திரிகாசிகளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னீங்கன்னா, ஒரு பேனா வச்சு 50 வருஷம் அரசியல கையில் வச்சிருந்தாரு. தென்னிந்தியாவில் நம்பர் 1 அசைக்க கூட முடியாத தலைவர். எல்லாருமே வந்து பார்த்தா ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லை என்றாலும் புட்டபர்த்தி சாய்பாபா தேடி வந்து பார்த்தார். மிகப்பெரிய சிறப்பாக பார்க்கப்பட்டது. எல்லாரையும் மதிப்பார், எதிர்கட்சிகளையும் மதிப்பார், துரோகிகளை மதிக்க மாட்டார். துக்ளக்கும் படிப்பார். துக்ளக் பத்திரிகை ஆசிரியரையும் மதிப்பார், பத்திரிகை ரிப்போர்ட்டரையும் மதிப்பார். அப்படி உருவாக்கிய கட்சி. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்லிக்கிறேன். நிறைய பேரை சொல்ல மறந்துட்டாங்க. 2007 2006 கடைசி 2000 கடைசியா இருக்கலாம். சென்னை புழல் ஏரி, அப்படியே பின்னாடி ரிவர்ஸ் போவோம். ஒரு முதலமைச்சரை நள்ளிரவுல எழுப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது எல்லாருக்கும் தெரியும். நள்ளிரவு 2:30 மணிக்கு அண்ணன் கலைஞர் அவர்களை எழுப்புறாங்க. என்ன காரணம்? இப்ப எந்த அளவுக்கு அந்த ஐஜிக்கு, உளவுத்துறை ஐஜி என்ன இருந்தாலும் அவர் படுக்கிறது லேட்டா படுப்பாரு. ஒரு CM எழுப்புறாங்கன்னா ரொம்ப நாட்டுல மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கணும், மிகப்பெரிய கலவரம், அப்பதான் எழுப்புவாங்க. இல்லைன்னா யாரும் போய் எழுப்ப மாட்டாங்க. 2:30 மணிக்கு படுத்ததே 12 மணி, காலையில் 4:30 மணிக்கு எழுச்சிருவாரு. வேற வழி இல்லாம போய் எழுப்புறாங்க. என்ன விஷயம்னா, புழல் கரை உடைய ஆரம்பிச்சது, கிராக் ஆயிடுச்சு. 11 மணிக்கு கண்டுபிடிச்சாங்க, உளவுத்துறை கண்டுபிடிச்சிருச்சு. பட் என்ன இன்ஜினியர்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, எஸ்கேப். காலையில சரிப்படாங்க, லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உளவுத்துறை ஐஜிக்கு நியூஸ் பேருக்கு பார்த்துருக்கிறாரு. இது கிராக் அடிச்சிருச்சுன்னா குறைஞ்சது 10,000 பேர் உயிரிழந்து விடுவார்கள். அப்படியே அந்த சைடு வந்து மணலி சைடு வரும். புழல் ஏரியில அடிக்கிறோம்னா மணல் ஏரி அந்த கொசஸ்ல அது மணல் நீட்டியவன் அந்த மாதிரி திருட்டு அந்த சைடுல அடிக்க ஆரம்பிச்சிடும். வேற வழி இல்லை. இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அப்ப எந்த அளவு செல்லு கிடையாது, வாட்ஸ்அப் Facebook எல்லாம் கிடையாது. வேற வழி இல்லாம அண்ணன் கலைஞர் கருணாநிதியை துணிஞ்சு கதவை தட்டுறாங்க. ஒத்துக்கிடுவார். அதான் ஒரு மிகப்பெரிய பலம். இந்த டைம் என்ன அப்படின்னு இருக்காரு, ஐயா ஏரி உடஞ்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகும், வேற வழி இல்லாம ஓகே இப்ப என்ன செய்யணும்னு இருக்காரு, நீங்க போன் பண்ணி சொல்லுங்க. அசால்ட்டா சொன்னாராம், நான் CMங்கிறது உனக்கு தான் இப்போதைக்கு,
தூக்கத்துல எழுப்பும் போது அத்தனை இன்ஜினியரும் தூக்க கலக்கத்துல நம்ப மாட்டான். அதனால மைக்ல அனௌன்ஸ் பண்ணிருங்க, நான் கிளம்பி வரேன்னு சொல்லிருங்கன்றாரு. சொன்னது நைட் 2:30 மணிக்கு ஒரு டீயை குடிச்சு கிளம்பிட்டாரு. ஒரு சிஎம் மாறாரு அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. சார் எனக்கு எல்லாரும் அடிச்சு விடுறாங்க, அடிச்சு கிளம்பிட்டாரு. 1/2 மணி நேரத்துல கிளம்பிட்டாரு. கிளம்பி 3:30 மணிக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு போயிடாரு. 3 to 4க்குள்ள பொருள் ஏறி கிடைக்க போயிடாரு. ஏன்னா ஒட்டஞ்சதுன்னா 10,000 பேர் காலி. அடுத்த நாள் தலைப்பு செய்தி அதிகமா தான் இருக்கும், நாட்டுக்கு கேவலமா போயிடும். நீட்டா போயிட்டு அண்ணன் போயிட்டாரு. இப்போ அண்ணன் போயிட்டே இருக்காங்க போது, கலைஞர் அண்ணன் போறாரு அப்படிங்கும் போது எல்லா லேபர்ல இருந்து இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஓடி வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துல கொஞ்சம் பாதி முடிஞ்ச உடனே அண்ணன் திரும்பி வராது. அதுதான் ஒரு தலைமைக்குள்ள பண்பு, யாராலும் பண்ண முடியாத பண்பு. அது நிறைய பத்திரிகைகள் வெளியில அவ்வளவு வரல, கூகுள்லயும் சரியா வரலன்னு நினைக்கிறேன். சில புத்தகங்கள் கண்டிப்பா இருக்கு, சில புத்தகங்கள் மிக கலைஞரின் சாதனைன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் இதை சொல்றாங்க. சப்போஸ் அந்த கிராக் அவர் 2015 பிரச்சனை வருதா, இப்ப எதுக்கு உதாரணமா சொல்றேன்னா 2015ல ஒரு முக்கியமான ஆளை எழுப்ப முடியல. என்னாச்சு? தண்ணி நிரம்பி ஒழிஞ்ச தண்ணி உடையல, நிரம்பி ஒழிந்த தண்ணி அடிச்சா 3 நாளைக்கு சிக்னல் கிடைக்கல, ஊர் ஃபுல்லா ரோடு போக முடியல, ட்ரெயினுக்குள்ள புகுந்து விளாண்டுச்சிங்க தண்ணி. அதான் தலைமை பண்பு என்பது. இப்ப புரியுதா உங்களுக்கு? நள்ளிரவு 2:30 மணிக்கு கலைஞர் எழுப்ப முடியும். அதை உளவுத்துறை ஐஜி துணிஞ்சு எழுப்பினார், காரியம் சாதிச்சார். அதான் கலைஞர் திட்டவே இல்லை, டக்கு டக்குன்னு முடிச்சாரு. 3:30 மணிக்கு ஒரு கலைஞர் ஓடுறாரு, ஒரு சிஎம் ஓடுறாரு. அதுதான் உலக கலைஞரோட மாபெரும் சாதனை. எல்லாருமே இந்த காலேஜ் கட்டாரு, அதை கட்டினா அதெல்லாம் அப்புறம் தான். 10,000 பேர் இறந்துருந்தா கற்பனை பண்ணி பாருங்க. 10,000 பேர் இறந்தா கேவலப்படுத்திடுவாங்க நாட்டை. அதெல்லாம் நிறைய நிமிஷம் பண்ணாரு. அடுத்து இப்ப கலைஞர் கொரோனா காலத்துல அடிச்சு வர்றது யாருன்னா அண்ணன் ஒரு சைடு அடிக்கிறாரு, ஸ்டாலின் அண்ணன் சுத்துறாரு. இந்த சைடு விளையாட்டு பிள்ளை என்று நினைத்த திரு உதயநிதி அவர்கள் அடிச்சு துணிஞ்சது. ஏன்னா இதுல என்ன பிரச்சனை, இன்னொரு பிரச்சனைனா இந்த தொகுதி எம்எல்ஏ ஜே அன்பழகன் கொரோனால இறந்துட்டாரு. சுத்தி வந்தாரு, வேலை பார்த்தாரு, இறந்துட்டாரு. அப்ப துர்கா அனுப்புறாங்க துணிஞ்சு. யாருமே 2வது கொரோனா படு மோசமான காலகட்டம். ஆம்புலன்ஸ் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல நிக்க வரிசையா நிக்குது. அங்க ஒண்ணுதான் காப்பி கிடைக்கும், அந்த காப்பி குடிக்க நம்ம போவோம். இதெல்லாம் சேர்ந்துதான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி பேர் வாங்கி கொண்டு வராங்க. படிப்படியா பேர் வாங்குறாங்க. இதுக்கிடையில 2016ல தேர்ந்தெடுக்கப்பட்ட போராளி என்று சொல்லலாம். ஆமா, அதாவது தில்லான முதலமைச்சர் அப்படிம்பாங்க, அதிரடி முதலமைச்சர். அந்த விஷயத்துல பாராட்டலாம், எதிர்கட்சியா இருக்கலாம், பாராட்டி தான் ஆகணும். அவர்கள் ஜெயிச்ச பிறகு இறக்குறாங்க. இறந்த பிறகு திரு OPS அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள உள்நாட்டு குழப்பத்தை விடுங்க, டெல்லிக்கு போவாங்க, அப்படி போவாங்க. ஒரு சின்ன முடிவு கூட எடுக்க முடியாது, மெரினா புரட்சி முடிவு எடுக்க முடியல. ஓகே, அடுத்து 2017ல இருந்து வந்தாரு அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்தாரு. அவ்வளவு இப்படி போடுவார். ஒண்ணு மாபெரும் ஆளுமை என்று கிடையாது, ஆளுமையில துணிஞ்சு நிக்கணும். அண்ணன் நிக்கிறாரு பாத்தீங்களா, போல்டா. திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்னாச்சு? மதுரை திருப்பரங்குன்றத்துல அட்டி எல்லாரும் உள்குத்து போட ஆரம்பிச்சாங்க. தெளிவா ஒரு கல்லூரி முதல்வர் எப்படி முடியல இருப்பாரு, பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க, ஆஃப் பண்ணுவாங்க, பரபரப்பு கலப்ப மாட்டாங்க. அங்க உள்ள எதிர்கட்சியில என்ன பண்ணுச்சு, சண்டையை மூட்டி விடுறாங்க. இந்து முஸ்லீம் கலவரத்தை தான் தூண்ட பார்த்தாங்க, யாரும் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல. ஏன்னா அங்க காலங்காலமா இந்து முஸ்லீம் ஒற்றுமையா இருக்காங்க. அந்த பிரச்சனையை எப்படி கொண்டு போவாங்கன்னு பாத்துக்கோங்க. அது அழகா முடிச்சார். கரெக்டா போலீஸ் இன்ஸ்ட்ரக்டரும் கிளியரா பிரச்சனையை முடிச்சு வச்சார். ஜாதி சமயம் இல்லாம கட்சி, சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் கொண்டு போயிட்டு இருக்காரு. இவ்வளவு கஷ்டப்பட்ட பேரை மேட்ல உண்பதான் வரும். நம்ம தேனி பெரிகுளம் தொகுதியை சேர்ந்த அக்கீம், வயது 59. அவரு 2024 MP சீட்டு தாங்கிட்டு அங்கங்க சீட்டே போடுறாரு. அப்புறம் முதலமைச்சரின் அக்கா பேரை தவறாக யூஸ் பண்ணிக்கிறார். இப்ப என்ன பண்றாருன்னா, அதுக்கு அடுத்து அரசு வேலை வாங்கி தரேன் அங்கங்க பணத்தை வாங்குறாரு, ஓடுறாரு, ஆக்சன் பண்ணிட்டு அரசு வேலை வாங்கி தரேங்கிற கம்ப்ளைண்ட் எப்ப என்று ஆகுதுன்னா, மத்தெல்லாம் சமாளிச்சாரு, செக் பவுன்ஸ் எல்லாம். நவம்பர் 18 சென்னை கமிஷன் கம்ப்ளைண்ட் என்ட்ரி ஆகுது. அது எங்க வருதுன்னா மெரினா போலீஸ் ஸ்டேஷன் வருது. இவர் என்ன பண்ணுவாருன்னா, இளையிலகத்து ஒரு சுத்து, PWD ஆஃபீஸ் ஒரு சுத்தி காமிப்பாரு. சுத்தி காமிச்சு அந்த கேண்டீன் பக்கத்துல போயிட்டு டீ எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் நான் வேலைக்கு வச்சான்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கிடுவாரு. வாங்கினது டெம்பரரி வேலைக்கு, கான்ட்ராக்ட் ஜாப். வாங்கினது 7 லட்சம், ஒரு சில பேர்ட்ட 10, 12. சம்பளம் 15,000 ரூபாய், 18,000. அவனுக்கிட்ட எப்படி பெயின் வாஷ் பண்ணுவாருன்னா, 3 மாசம் நேர எஸ்சிட்டு சொல்லி வேலை வாங்கி தரேங்கிறது. எஸ்சியால நேரடியாக வேலை வாங்கி தர முடியாது, IAS அதிகாரி வேலை வாங்கி தர முடியாது. அப்புறம் 11 மாசம் பாரு, நேரடி ஆர்டர் வந்துடும், பயப்படாத நான் பாத்துக்கிறேன், இப்படி சொல்லி பிரெயின் வாஷ் பண்றது. இது ஒரு பண்ணாரா? அடுத்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இவ்வளவு நடந்துட்டு இருக்கு, ஆள் ஊர்ல இல்ல, உடம்பு சரியில்ல, தேனியில இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. டிசம்பர்
இந்த மாதம் 9ஆம் தேதி வடபழனி விஜயா மால்ல ஃபுட் கோர்ட்ல எம்எல்ஏ சீட் வாங்கி சீன் போட்டுட்டு இருக்காரு. டைம் 12ல இருந்து 2:30 வரைக்கும். அவரோட செல்போன் நம்பரை செக் பண்ணிக்கலாம். அவரோட செல்போன் நம்பர் சொல்றோம், ஒரே நிமிஷம் பாருங்க. போஸ்ட் அடிச்சாச்சு. 7708490785 ஒரு நம்பர். 7200122242 இந்த நம்பர் யாருக்கும் அவ்வளவு ஈஸியா கொடுக்க மாட்டாங்க. இவர் இருக்கிறது திருமங்கலத்துல தான், சென்னை திருமங்கலம். அந்த அட்ரஸ் சொல்றேன் பாருங்க. 606 C165 TNHP குவார்டர்ஸ், திருமங்கலம், சென்னை 6,40,000. இந்த அட்ரஸ்ல பல வருஷமா இருக்கிறாரு. எப்படி இந்த ஸ்கெட்ச்ல தப்பிக்கிறாருன்னா, பையன் வந்து ஏபிஆர்ஓ, சென்னை கலைவாணர் அரங்கம் ஏபிஆர்ஓ புரஸ்கான். இவர்தான் ஸ்கெட்ச் எனப்படுகிறது. வந்த புலனாய்வு தகவல் அப்படிதான் சொல்லுகிறது. இவர் கீழே உள்ள நிறைய ஆபீசர்ஸ் பழக்கம்னா, சென்னை கலைவாணர் அரங்கம் எல்லா விஐபி வருவாங்க. அந்த கீழே உள்ள ஆபீசரை சமாளிச்சிடலாம். ஆனா இவரோட புலனாய்வு தகவல் வந்து கொண்டு இருக்கிறது. இவரிடம் விளக்கம் கேட்கப்படும், அவருடைய கருத்துக்களும் பிரசுரிக்கப்படும். அது வேற விஷயம். இப்படி ஒவ்வொன்றா அடிச்சுவாங்க. இதுக்கடையில சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல பாத்தீங்கன்னா மசூதி தெருல வந்து ஒரு பில்டிங்கை காலி பண்ணணும். ஒரு வயசான அம்மாவை கரெக்டா ஸ்கெட்ச போட்டு அந்த ரெண்டாவது அவர் அந்த லேடிக்கு வந்து அந்த லேடிக்கு வந்து பாவம் ஒருத்தருக்கு 30 வருஷமா 2வது மனைவியா இருக்கிறாங்க. அவங்கள வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு ஒரு ஸ்கெட்ச போட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அந்த லேடிக்கு அழகா அந்த வீடு குறைஞ்சது 4 கோடி போகும். 5,000 10,000 கொடுத்து ஊருக்கு அனுப்பிட்டாங்க. 30 வருடம் மனையாக இருந்தவரை பையன்ட்ட ஸ்கெட்ச போட்டு ஒரு அமௌண்ட்டை பேசி வீட்டை காலி பண்ணி கொடுத்தாங்க. வீட்டை பில்டிங்கை வித்து கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாங்க. பல வருஷமா அந்த வீட்டுல சாப்பிட்டவரு. இந்த மாதிரி புதையல்கள் தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் இவர்களை பற்றி டிஜிபி அவர்களிடமும் உளவுத்துறை ஐஜிகளிடம் நேரில் நமது பத்திரிகை சார்பில் புகார் கொடுக்கப்படும். தோண்ட தோண்ட தகவல் இவருக்கு ஒரு புரோக்கர் ஒண்ணு இருக்காரு, நிறைய புரோக்கர்ல. அவருக்கு ஆங்கில பத்திரிகை எழுத தெரியாத பத்திரிகையாளர். அவரு என்னென்ன ஸ்கெட்ச் போட்டாரு, எந்தெந்த ஸ்கெட்ச்ல இவர் ஏத்தி விடுவாரு, இந்த மாதிரி தகவல் வந்துகிட்டே இருக்கிறதும் குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா லிஸ்ட் பெரிய லிஸ்டா வருது. ஆமாமா, தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கும். அதனால் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் இன்னும் தகவல் வரட்டும். நன்றி, வணக்கம் அல்ல, தொடரும்.